இந்த தலம், இந்த சபை, இந்த ஆற்றல் எல்லாமே கலியுகத்துல ஒரு தர்ம யுகமா ஏன் சொல்லப்படுதுன்னா, இப்படி தேவர்கள் சித்தர்கள்லாம் ஆசி வழங்கி அருளுரை வணங்கி அவங்க திருவாயிலே சபையை பத்தி உன்னதமான நிலைகளை எடுத்து கூடக்கூடிய நிலையில அதெல்லாம் நம்ம பார்த்து வணங்கி நிற்கின்ற நிலையில இருக்கதே இது ஒரு தர்ம யுகத்துக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு வந்தவங்களை வாழ வைக்கின்ற இடமாக, வந்தவங்களுக்கு வழி சொல்லுகின்ற இடமாக, வந்தவங்களுக்கு வரம் வழங்குகின்ற இடமாக, அடிபணியும் போது கேட்காமலே கொடுக்கின்ற அனுகிரகத்தை கொடுக்கின்ற அற்புதமான தலமாக, ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக, அடிபணிஞ்சு நிற்பவங்களை அடிபணியக்கூடிய இடமாக, அண்டி வர்றவங்க கிட்ட அண்டி சபை நிற்கும் அப்படிங்கிற நிகழ்வாக யாரு அண்டுதாங்களோ அவங்களுக்கு சபை இல் சபை கொடுக்கு, சீடர்களுக்கு அந்தஸ்தை முதல்ல கொடுத்து இல் சபை கொடுத்து அது கிளைச்சபையா மாற்றி அந்த எல்லையில உபதேசம் சீடர்களை ஆசான் நிலைக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட பிரதிநிலைகளை அதனோட ஆற்றலை எல்லாரோட சிந்தைக்குள்ளும் இங்க இருந்து உயர் சூட்சமத்துல உயர்வான உன்னதமான இறை சூட்சமத்துக்குள்ள இறை புரிதலுக்குள்ள அவங்க இறை சபையை புரிந்து அங்க சீடர்கள்லாம் வளம் வராங்க. இப்படி இறைநூல் இறைச்சல் போட்டு பேசாத பொழுதும் தங்களோட பாதைக்கு, தங்களோட பணிக்கு, தங்களோடனா அவங்களோட சொந்த விஷயத்துக்கு இல்லை, அவங்க இகலோகத்துல இருந்து ஞான லோக பயணத்திற்கு உண்டான அற்புதமான வழிமுறைகளை, ஆசி முறைகளை, அனுக்கிரக முறைகளை கொடுத்து அவங்கள இகலோகத்துல இருக்கு அவங்கள கட்டி போட்டுக்கூடிய அவங்களுக்கு இடர்கள், இன்னங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேற்று மாற்று நிலைகள், சூழ்நிலைகளோட அந்த பூர்வ ஜென்மங்கள்ல செஞ்ச நிலைகளால சூழ்நிலையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்ட நிலைகள் எல்லாரத்தையும் வேறு இருக்கின்ற நிகழ்வா புண்ணிய நிலைகள் இங்கிருந்து பகிரப்படுகிறது. உங்க இல்லம் தோறும் எல்லாரும் இல் சபை அமைந்து நல் சபையோட தொடர்புல இருங்கன்னு சொல்லி அற்புதமா அவங்ககிட்ட வேண்டி விரும்பி கலியுகம் மாறியே ஆகணும், தர்ம யுகம் வளர்ந்தே ஆகிக்கிட்டு இருக்கு, சபை தர்ம யுகத்துல தான் இருக்கா, சபையோட சீடர்கள் எல்லாரும் தர்ம யுகத்துல தான் பயணப்பட்டு இருக்காங்க. அங்கங்க இறை காட்சி, இறைவனோட பேசக்கூடிய நிகழ்வுகள், சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பாலதிரிபுர சுந்தரியோட பேசக்கூடிய நிகழ்வுகள், அங்கங்க படிக்கின்ற அந்த கல்வி நிலைகள்ல உயர்தரவ மார்க் எடுக்கக்கூடிய நிலைகள், கிடைக்காத வேலைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பணி நிலைகளை வழங்கி நிற்கின்ற சபையாக, எத்தனையோ அனுக்கிரக நிலைகளை நாள்பட்ட எத்தனையோ ஆண்டு காலமாக கிடப்புல இருக்கின்ற அத்தகைய இடர் கிடைக்கக்கூடிய அத்தனைய பிரச்சனை நிலைகளெல்லாம் இங்கே தீர்க்கப்பட்டு அவங்களுக்கு உயர்வான அனுக்கிரகங்களை கொடுத்துக்கிட்டு வருது சபை. அதுக்கு சாட்சிகள் நித்தம் சாட்சிகள், நிறைவான சாட்சிகளா இங்க எல்லாரும் அவங்க திருவாய்மொழி மூலமா இந்த மேடைகளை உதிச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி எல்லாரும் பிரபஞ்சம் பூரா இந்த விஷயம் பகிர்ந்துகிட்டு இருக்கு. இங்க காட்டக்கூடிய ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு சொற்றொடர்களும் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வுல இருக்கக்கூடிய அற்புதமான நிலைகள்லாம் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த விதமான மாற்று வேற்று நிலைகள் இல்லாது, எந்த விதமான அச்ச நிலைகள் இல்லாது, எந்த விதமான தன்னை வேறுபடுத்தி தன்னை முகமூடி அணிந்து கூடாத நிலையில உண்மையை அப்படி சத்தியத்தை அப்படியே நித்தியமும் நிகரில்லா பூஜையின் மூலமாக அற்புதமான சச்சங்க நிகழ்வின் மூலமாக சீடர்கள் வாயிலிருந்து உரைக்கின்ற அற்புதமான உயர் உண்மையான உயர் உணர்த்துதல் முறையாக எத்தனையோ முறைகள்ல சபை தன் அசல் நிலையை, தன் நிஜ நிலையை, நிகரில்லாத நிலையை பிரபஞ்சம் பூரா பறைசாட்டிக்கிட்டு இருக்கு. அத்தகைய பணியில எல்லாரும் இணைஞ்சிருந்து யுகமாற்றத்திற்கு நீங்க துணையா இருக்கும்போது நீங்களும் இறை சபையின் அற்புதமான அங்கத்தினர்கள் அல்லாது, இறை சபையின் அங்கமாக அல்லாது, இறை சபையில் ஒருவராக அல்லாது, இறை சபையாகவே நீங்கள் இருந்து செயல்படுவதற்குண்டான அற்புதமான அனுகிரகங்களை சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் யாரு, எந்த ஊர், எந்த மொழி பேசுறான், எங்க இருந்து வந்தான், எவ்வளவு உயரமா இருக்கான், எவ்வளவு குட்டையா இருக்கான், என்ன வச்சிருக்கான், என்ன கார்ல போறான், வசதி என்ன, வாய்ப்பு என்ன, பேங்க் அக்கௌண்ட் என்ன வேலை பார்க்கான், கருப்பா இருக்கானா சிவப்பா இருக்கானா, எந்த விஷயத்தையும் பார்க்காது, கிழிஞ்ச ஆடை போட்டிருக்கானா உயர்ந்த ஆடை கட்டியிருக்கானா அப்படின்னு பார்க்காது, ஒரே நிலையில் வச்சு ஒரே தராசுல வச்சு நிறுத்து. எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் இறைத்தன்மை உள்ளவங்க,
அவங்களோட செஞ்ச ஏற்ற இறக்கங்கள்னால ஏற்ற இறக்கங்களா இருக்காங்க. உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப மோசமான செயலை புரிஞ்சிருவாங்க. கீழ்மையான தோற்றத்தில் உள்ளவங்க உயர்மான உன்னதமான உத்தமமான செயல்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படிங்கிற நிலையில பார்த்து உயர்ந்தவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களை எல்லாம் மோசமானவங்களும் கிடையாது. எந்த நிலைகளும் அவங்களோட மனநிலைக்குள் இருந்து வருகின்ற அத்தகைய நிலை மூலமாகவே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உயர்வா தீர்மானிச்சு எல்லாரும் நல்லவங்க தான் அப்படிங்கிற நிலையில எல்லாரும் இந்த சிவகூரைக்கு உள்ளு வரதுக்கு அனுமதி கொடுத்து, வழிபாடு நிலைகள்ல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து, ஒன்னா அமர்ந்த நிலையில அனுமதி கொடுத்து, ஒன்னா பயணப்படுத நிலைகள்ல அனுமதி கொடுத்து, அத்துணை நிலைகளையும் இணைக்கு இணையா துணைக்கு துணையா உங்களா எங்களா வச்சு அற்புதமாக பயணப்படுகின்ற உயர் பிரபஞ்சத்துல உள்ள உயர் சபை இச்சபை. தேவர்களும் சித்தர்களும் கூட தனக்கு இணையா மாந்தர்களை காம குரோத லோப மதம் ஆச்சரிய அத்தனை களி சாக்கடை நிலைக்குள்ள இருந்த மாந்தர்களை தெய்வீக தேவலோக உயர் சிந்தனை கொண்ட தெய்வீக பிறப்புகள் எல்லாம் வந்து கரம் கொடுத்து உங்களை மேல் எழுப்பி உங்களை வந்து அற்புதமான நிலையில சுத்தப்படுத்தி உயர் உன்னதமான அவங்களுக்குரிய குணங்களை எல்லாம் உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை தடவி கொடுத்து செவிகளுக்குள்ள இனிமையா உரைச்சி அதை சித்தன சுடுசொற்கள் உள்ள வந்தாலும் கூட அது இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளை வெளியே எடுத்து போடுறதுக்கு உண்டான ஆயுதமா அதை பயன்படுத்தி ஆதி கைலாய சிவசூட்சம நூல்கள்ல அல்ல குறையாத அற்புதமான ஞான புதையல்ல இருந்து வார்த்தைகளை வாரி வழங்கி உங்களை வளமைப்படுத்தி செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்தி உயர் சபையோட வளம் இருக்கின்ற உன்னதமான பணி நிலைகளை எல்லாரும் புரிஞ்சு சபையோட வளம் வர அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஆசானை வளம் வந்து திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் ஆசானை போட்டி உன்னத பேராசானை போற்றி உத்தம பேராசானை போட்டி சத்திய வழியில் பயணப்பட வைப்பவனே நித்தியமும் எங்களுடன் வாழ்வனே நிகையில்லா பிரபஞ்சத்தை ஆள்பவனே அகத்தியமே எழுகடல் உண்டு ஏழுலகம் சுற்றி ஒரு முனையில் நின்று உயர் முனை கொண்ட அத்தகைய முனையிலே இருக்கின்ற அத்தனை புண்ணிய ஆற்றலுக்கும் நிகரான ஓர் ஆற்றலாய் பொதிகையில் நின்றவனே வாழ்பவனே வாழ்ந்து வருபவனே வழி சொல்லி கொடுப்பவனே அகத்தியமே ஜெகத்தியமே ஜெகப் பிரபஞ்சமே சிவமாய் நின்றவனே சிவசபை கொண்டவனே ஆள்பவனே அகத்தியமே போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை போற்றி வரவேற்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. எழுகடல் உண்டவனே ஏழுலகம் ஆள்வனே ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனே ஞான கூட்டத்தின் பெருமகனே ஞானிகர்கள் சபை அமர்ந்தவனே அகத்தியமே ஜெகத்தியனே அத்துணை ஆற்றலும் ஒரு நிலையில் நின்றபோது ஓராற்றலாய் உயர்நிலையில் நின்று உயர்நிலை சமன் கொண்டவனே போற்றி 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 என தேவர்கள் சித்தர்களுக்கெல்லாம் நல்ல அனுக்கிரக நிலைகளை வழங்கியவனே அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி 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 என வணங்கி நிற்பவர்களை வாழ்த்தி நிற்பவனே அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி 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 என போற்றி திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து ஒட்டுமொத்த சித்தர்கள் கூட்டமெல்லாம் வணங்கி நிற்க உயர் தேவ கணங்களெல்லாம் அற்புதமாய் உயர் மலர் மலை சொரிந்து நிற்க புண்ணிய நெறிகளெல்லாம் பாய்ந்தோடி வர புனிதனே அகத்தியமே வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை அருளாசானை பேரந்த பெருமகா சித்தனை ஆனந்த நிலை கொண்டு ஆனந்த கூத்தாடி அற்புத சபை அமர்ந்தவனே வருக வருக வருக. அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஜெகப் பிரபஞ்சமே வருக, ஞானமே வட ஞான கடலே வருக
வருக வருக வருக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமோ நமக. இறை சுடராய், இறை சிவஞான சுடரொளியாய், உயர் ஞான ஒளியாய் விளங்கும் அருமுக சுடரொளி வீசும் ஏற்றமிகு சிவகூரை தலமதிலே அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றமிகு உயர் ஜீவ ஏடுகளுக்குள் தன் நாடிகளை புதைத்து அந்நாடிகளுக்குள் தன்னாடி காணும் அற்புத அகத்தியத்தை அந்நாடிக்குள்ளிருந்து கூறிய ஆகம நிலைகளை ஒன்றுவிடாது ஏற்றமுறை எம்மோடு பயணித்து அப்பயண நிலைகளின் இறுதி நிலைதனிலே சிவத்தின் பேராற்றலை சிவமகா வாழை சித்த நிலையாய் பெற்றவனே அந்நிலைக்குள் இருந்து அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீஷாய நமக. அருட்கடலாய் விளங்கும் இறை பெருங்கடலாம் திருச்செந்தூர் மாநகர் அலை வீசும் ஏற்றமிகு அச்சுடரொளி வீசும் ஏற்றமிகு தலமதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற திரைகடல் 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 ஓடியும் திரவியம் தேடென்று கூறிய இகலோக பல்மொழி கடந்து அக்கடலே இறை திரவியத்தை தேடி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத சிவகூரை தலமதிலே அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீஷாய நமக. உன் ஆற்றல் இறையாற்றல் என்று கூறுகின்ற ஏற்றமிகு உயர் பணிதனை எமக்கு வழங்கிய சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உன் பணி சிறக்க என் பணி நிற்க அவன் பணி ஓய்வெடுக்க என்னும் அற்புத தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற இறை சூட்சம நூலினை உன் பணி நிலையினுடைய அருள் ஆயுதமாக ஏற்றமர்ந்திருக்கின்ற சித்தனே அகத்தியன் நல்லாசிகள். ஓம் அகதீஷாய நமக. உன் ஆசியது கூறுகின்ற ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் உனக்கு வழங்கி கூறுகின்ற ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் அருள் ஆனந்த கூத்தாடுகின்ற சிவ கூத்தாட்டத்தை அகத்தியன் காண்கின்ற. ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு கணங்களும் வரிசை வரிசையாக உனக்கு ஆசி வழங்குகின்ற பொழுது முதல் ஆசி மூத்த ஆசி என்று அம்மூதாட்டி வழங்குகின்ற ஆசி நிலைகளில் இருந்து துவங்குகின்ற அற்புத இயல்பு நிலை ஆசி சூட்சமத்தில் பெற்றுக் கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளிகை பொழுதிலும் ஆசி என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவ்வாறு துவங்குகின்ற மூத்த மூதாட்டியினுடைய ஆசி நிலையிலிருந்து உமக்கு வழங்குகின்ற இயல்பு நிலை ஆசிகள் எல்லாம் உனதருள் களங்களிலிருந்து உனது அருள் தலத்திலிருந்து உனதருள் கரங்களின் மூலமாக சென்று சேர்கின்ற சீடர்களே அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அருள் சஷ்டி பெரும் திதி திருவிழா என்னும் ஏற்றுமிகு விழாதனை சபைதனிலே அவன் உரைக்க நீர் ஏற்று நின்ற சித்தனே அதனை ஏற்று நின்ற அகத்தியனா யாம் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் சபை. ஓம் அகதீஷாய நமக. அருமுகன் உரைத்தான், அவன் அருள் நிலைதலிருந்து உன்னை நாடி வருவோர்க்கு அற்புத நிலை கொண்டு உன் கரத்தில் இருந்து அவனாற்றல் கிட்டும் என்று. அவனாற்றல் கிட்டுகின்ற பொழுது அவன் ஆற்றலுக்குள் இருக்கும் சூட்சம கணங்களின் ஆற்றலை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சீடர்கள் பெற்று வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அருள் கணங்கள் எல்லாம் நீர் கூறுகின்ற இல் சபை கண்டு வளம் வருகின்ற அத்துணை சபைதனிலுமே சென்று அமர வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட பணிதனை ஆற்றுகின்றன இரு கணங்கள். அது எக்கணங்கள் ஏற்றமிகு திருக்கருட பகவான் என்னும் பேராற்றல் கொண்ட கணமும் ஆஞ்சநேய கணமும் சென்று அமர வைத்துக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கணமும் என்று உரைக்கின்றோம் இக்கணம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. அருள் சிவகூரை தலம் திரு செந்திலகம் சிவஞான பீடம் என்று ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள் ஒவ்வொரு சித்தர்கள் உரைத்தாலும் உயர் பீடம் சிவமகா வாழை சித்தனே என்று உரைக்கின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. பல்வேறு காட்சிகளிலே உரைத்தவாறு பல்வேறு காட்சிகளில் அருண்காட்சிகள் கிட்டிய பொழுதும் பல்வேறு தடங்களில் தலங்களில் சென்று வணங்குகின்ற பொழுது கிடைக்கின்ற அருள் சிவ சபையினுடைய காட்சிகள் கிட்டிய பொழுதும் அனைத்தும் சித்தனின் காட்சிகளே என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் ஒற்றை புள்ளியில் தான் பிரபஞ்சம் அமர்ந்திருக்கின்றது. அவ்வொற்றை புள்ளி அமர்ந்த தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எங்கு இறைவன் சென்று அமர வேண்டும் என்று தலம் தேடி அலைந்து கொண்டிருக்கையிலே அதற்குரிய அற்புதமான உன்னத உயர்வு கொண்ட தலமாக இத்தலத்தினை தேர்ந்தெடுத்து அடையாளம் காட்டிய சிவத்தின் திருவடியை வணங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சித்தர்களும் தேவர்களும் அரசாளுகின்ற பூமி இதுவென்று நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உரைகளுக்குள் இருக்கும் உன்னத ஊர்ஜித சூட்சம உண்மைதனை உரைப்பதற்காகவே ஒரு ஆயுதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. உனக்கு ஆதிரை சூட்சம நூல் என்ற ஆயுதத்தை தாங்குகின்ற ஒவ்வொரு சீடனும் செங்கோலாக வலம் பெற வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு உன் கரமதில் இருக்கும் செங்கோல்கள் ஆங்காங்கு சென்று ஆற்றுகின்ற அற்புத சச்சங்க நிகழ்வு விழா பணிகள் அவரவர்கள் ஆற்றுகின்ற உரைகளுக்குள் இருக்கின்ற இறை சூட்சம ஞானத்தை புரிந்து கொண்டு தர்மயுகத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் என்று குறைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிலைதான் தவழ்ந்தோடுகின்றது சபைதனிலே. இதற்குரிய எடுத்துக்காட்டு எது? ஒவ்வொருவனும் அந்த அமர்கின்ற பொழுது அவன் அடைகின்ற அற்புதமான ஆனந்தம்
சிவ ஆனந்தம், அகத்திய ஆனந்தம், சித்த சிவமகா வாழை சித்த ஆனந்தத்தை பெறுவதே அதற்குரிய அடையாளங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடையாளங்களை சுமந்து அடையாளங்களாய் வலம் வருகின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவனும் சிவமகா வாழை சித்த அடையாளமாக வலம் வருகின்ற பொழுது தர்மம் உங்களை கண்டு அஞ்சும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. தர்மம் அஞ்சும், ஏனெனில் அத்தர்மத்தை காட்டிய உயர் தர்ம கொண்ட சீமானை அத்தகைய சித்தனை சுமந்திருக்கின்ற பொழுது தர்மமே அஞ்சி நடுங்கி காலில் பணிந்து நிற்கின்ற பொழுது அதர்மம் எங்கடா நிற்கும் யுகத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்களிநிலை வேறறுக்கப்படுகின்ற அற்புத சிவகூரை தலம் இன்று திரு கைலாயமாக மாறி நிற்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வந்து அமர்கின்ற சிவகூரை தலம் திரு செந்திலகமாகவும் அற்புத சிவபீடமாகவும் சித்தர் பீடமாகவும் விளங்குகின்ற அந்நுழைவு வாயிலினை நீர் காண்கின்ற பொழுது ஆற்றல் கொண்டு தர்ம யுகத்திற்குள் திரு வைகுண்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற பேராற்றல் கொண்ட தலம் இதுவென்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீர் அமர்கின்ற தலம் அத்தலங்களே என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது சித்தர் ஆற்றும் உரையா வெறும் மாநிலன் ஆற்றும் உரையா என்று வேறுபடுத்தி பாருங்கள் என்று ஒரு மாநிலன் ஆற்ற முடியுமா உரை இது போன்று? எங்கு கற்று எங்கிருந்து பெற்று வந்த நிலை இது அல்ல. வழங்கிய நிலை, வழங்கப்பட்ட நிலை, சித்தனுக்குள் இருந்து வழங்கிய நிலைக்குள் இருந்து ஆற்றுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இவன் அறியா நிலையில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு சூட்சம நூல் தாங்கும் சீடர்களின் சரீரம் அறியா, சிந்தை அறியா, சிரசரியா நிலைதனில் நெற்றி சுழுமுனையில் சிவமகா வாழை சித்த ஜோதியில் இருந்து வெளிவருகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஆதியிறை சபையினுடைய அற்புத உயர் அபூர்வம் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ் அபூர்வம் எங்கிருந்து பெறப்பட்டது, எப்படி பெறப்பட்டது ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து கொண்டிருங்கள். ஆராய்தலின் முடிவில் என்ன தெரியும்? அற்புதமான ஜோதி ஒன்று தெரியும். அது சிவஜோதி, சிவமகா வாழை சித்த ஜோதி என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து, எத்தலத்தில், எவ்விடத்தில் இவன் உரைத்தவாறு அத்துணை தவங்கள் மேற்கொண்ட பொழுதும் உன்னை இழக்காத பொழுது உனக்குள் எதுவும் இழந்து நிற்காது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீர் இழந்து இறந்து நிற்கின்ற பொழுது, உன்னை இழந்து நீ இறந்து நிற்கின்ற பொழுது உன்னிடம் இறை இறந்து நிற்கும் ஆற்றலை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அவ்வாறு இறை வந்து இறந்து நிற்கின்ற, இறைந்து நிற்கின்ற தலம்தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலம் என்று கூறுங்கள் சீடர்களை. தைரியமாக, நிச்சயமாக ஒரு சீடன் கூட சூட்சம நூல் தாங்காத சீடன் இல்லை இச்சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக, உன்னத இறை குருவாக ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது உனக்குள் சிவம் அமர்ந்திருப்பான். சித்த சிவ திருமுருக ஜோதியாக, அகத்திய ஜோதியாக அமர்ந்திருப்பான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஒவ்வொரு வார்த்தையும் 6 தீப்பொறிகளின் ஒரு பொறியான ஒரு ஜோதியாக நாவில் இருந்து வெளிவரும். அவ்வாறு வெளிவருகின்ற ஜோதி அதர்மத்தை வேறறுக்கின்ற அற்புத நூல் ஜோதி என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதனை தைரியமாக கூறுங்கள். சபை வளர்ந்து விட்டதடா சீடர்களே, சபை உச்சத்திற்கு சென்று விட்டது. ஆற்றல் எங்கு இருக்கின்றது என்று தேடி அலைவோர்களுக்கெல்லாம் ஆற்றல் எங்கிருந்து பகிரப்படுகின்றது எனில் எம் இயல்பு கொடிமரத்தில் என்று கூறுங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையாற்றல் பகிரப்படுகின்ற தலம், இறையாற்றலை கிரகிக்கின்ற ஆற்றல் எவனுக்குள் எங்கு அமிழ்த்தப்படுகின்றதோ அவனுக்குள் இருந்துதான் இறை ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று கூறுங்கள். தைரியமாக அகத்தியன் பகிரங்கமாக தெரியும். ஓம் அகதீசாய நமக. ஆதி இறை சூட்சம நூல் என்றும் வெறும் நூல் அல்ல, வெறும் புத்தகம் அல்ல, காகிதங்களை தாங்கி நிற்கின்ற அத்தகைய நூல் கொண்டு தைத்த புத்தகம் அல்ல என்று கூறுகின்றோம். அகத்தியன் 11,000 முகம் அல்ல, அது ஒரு வார்த்தை ஜாலத்திற்காக கூறுகின்ற 11,000 முகம் என்று அத்துணை கோடான கோடி யுகங்கள் கடந்த ஆற்றல் பெற்ற அற்புத ஞான புண்ணியம் வடிவமாக கொண்டவனே சிவமகா வாழை சித்தன் என்று கூறி மகிழ்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. எங்கு சென்று புண்ணியத்தை விதைப்பது, எங்கிருந்து அத்தகைய விதைத்த புண்ணியத்தை செலவிடுவது என்று அகத்தியன் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது கிடைத்த புண்ணிய தலத்தை கைவிடாது அத்தகைய தலத்திற்கு வருகின்ற பேராற்றலை எல்லாம் அமிழ்த்து வைத்து ஆற்றல் கொண்ட தவம் செய்கின்ற சித்தனோடு அமர்ந்து தவம் கண்ட அகத்தியன் உரைக்கின்றோம் தைரியமாக கலியுகத்திற்கு என்று. ஓம் அகதீசாய நமக. இறை உரையாட ஒரு உரையிடம் தேவை, ஒரு உறைவிடம் தேவை, ஒரு இறை அமர்ந்திருக்கும் இடம் தேவை. அத்தகைய இடத்தில் வந்துதான் அகத்தியன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் தைரியமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. களி நிலையில் இருந்து வருகின்ற ஒட்டுமொத்த அத்தகைய கேள்வி கணைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் சீடர்களே என்று கூறுகின்றோம். அகத்தியன்
ஓம் அகதீசாய நமக. கலிநிலையில் உழன்று வருகின்ற மாந்தர்களுக்குள்ளிருந்து வருகின்ற வினாக்கள் எல்லாம் சாக்கடை வினாக்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அத்தகைய வினாக்களுக்கு விடையளிக்காது இறை ஞான வினாக்களுக்கு மட்டும் விளையடிக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆதியிறை சூட்சம நூலை அகத்தியன் பகிரங்கமாக பகிர்கின்றோம் சித்தனே உணர்வுள்ள அனுமதியில் இருந்து. ஓம் அகதீசாய. அற்புத நிலை கொண்ட இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பகிரப்படப்படுகின்றது இன்றைய சக்தி பெருவிழா நாயகனின் ஆற்றலோடு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றலை உணர்ந்து பாருங்கள். அமர்ந்து உரையாடுவது அகத்தியனே, அருகில் அமர்ந்து உரையாடுவது சிவமே என்கின்ற நிலையோடு ஏற்று வளம் வருவோர்களே இறையை கண்ணில் காணலாம், வந்தமருங்கள் சிவசபையில் என்று அகத்தியன் கூக்குரலிட்டு கூச்சலிட்டு அரை கோவலிட்டு ஆசி கூறி அமர்கின்றோம் சித்தனே அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. அகதீசாய நமக. பேராற்றலே, பெரும் கருணை வடிவமே, இறை ரூபமே, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வடிவமே, அகத்தியமே, ஜெகத்தியமே, ஆசானை, அப்பனே, ஐயனே, அனந்த ரூபனே, போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெக பிரபஞ்சா மகா சபையாக அமர்ந்து அரசாளுகின்ற ஆசானை திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி 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 என போற்றி பணிகிறோம் திருவடியை. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஜெகக்குருவே போற்றி, அகக்குருவே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அனந்த ரூபாயா போற்றி, அனந்த ரூபனே போற்றி, ஞான ரூபனே போற்றி, ஞான பெருங்கடலே போற்றி, நித்தியனே சத்தியனே நிகரில்லாத சித்தனே அகத்தியனே போற்றி 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 என திருப்படி வணிந்து திருத்தால் வணிகிறோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக.